கம்பன் ஏமாந்தான் இளம் கண்ணியரை மலரென்றானே கற்பனை செய்தானே. கம்பன் ஏமாந்தான். தமிழ் கவிஞர் கம்பன் அவர்கள் தன்னுடைய கவிதையில் பெண்களை குறிப்பிடும்போது அவர்கள் மலர்கள் என்றார். மலர்கள் என்றால் மென்மையானவர்கள் என்று அர்த்தம். ஆனால் பெண்கள் மென்மையானவர்களா? உங்கள் கருத்தை கமெண்டில் கூறவும். அதாவது பூ ஒன்று பூகம்பமானது, பூ ஒன்று புயலானது, பூ ஒன்று வெடிகுண்டானது என்ற மாதிரி அவர்கள் கொதித்தெழுந்தால் அவர்களை வெல்வது நிச்சயமாக யாராலும் முடியாது. ஆத்திரம் என்பது பெண்களுக்கெல்லாம் அடுப்பறை வரைதானே. ஒரு ஆதிக்க நாயகன் சாதிக்க வந்தால் அடங்குதல் முறைதானேன். ஐயா சாமி, இந்த வரிகளை நான் பாடல, கவிஞர் கண்ணதாசன் அவர்களை பாடிய வரிகளை நான் எடுத்து இங்கே உங்களுக்கு ஓமையாக காட்டுகிறேன். அதாவது கண்ணதாசன் என்ன சொன்னார், பெண்களுக்கு ஆத்திரன்றது அடுப்பறை வரைதானா, சமையலில் தான் இருக்கும். அவங்களுக்கு தின்றத்துலேயும் சமையல் அறையில் தான் அவங்களுடைய முழு நேரத்தை வீணடிக்க விரும்புவார்கள் என்று சொன்னார். ஆனால் அது எனக்கு தெரியாது, நீங்கள் கமெண்டில் கூறுங்க அப்படியான்னு. அதே கண்ணதாசன் அடுத்த வரி என்ன சொன்னார், ஒரு ஆதிக்க நாயகன் சாதிக்க நினைப்பதால் அடங்குதல் முறைதானே. அதாவது கல்யாணம் ஆனவுடனே கணவனுக்கு அடிபணிய வேண்டியது இல்லை, அவர்களுக்கு அடக்கமாகவும் அவர்களுக்கு இணங்கி நடக்க வேண்டும் என்பதையும் கூறினார். அப்படி இல்லாவிட்டால் குடும்பம் சிதைந்து சின்ன பின்னமாக ஆகி குழந்தைகள் ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம், பெண்கள் ஒரு பக்கம் என்று ஆகிவிடும். குடும்பத்தோடு அனுசரித்து போனால் பெண்களுக்கும் நல்லது, கணவனுக்கும் நல்லது, குடும்பத்திற்கும் நல்லது. உங்கள் பிஜு டிவி.